பருப்புருண்டை குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப்பில் அரை கப்பு வந்து துவரம் பருப்பு, அரை கப்பு வந்து கடலைப்பருப்பு சேர்த்து அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா 4 hours கூட நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி செய்யலாம். புளி வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து 2 தக்காளி, வெள்ளைப்பூடு ஒரு 5 பல்லு, கருவேப்பிலை கொஞ்சம் சிறிதளவு, பட்டை வத்தல் 3 இது வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து குழம்பு கரைக்கிறது. வெந்தயம் வந்து 1/4 டீஸ்பூன், சீரகம் வந்து அரை டீஸ்பூன், மிளகு வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் எதுக்கு அப்படின்னா நம்ம அரைச்ச மாவில் இதை வந்து வெங்காயத்தை கலந்துட்டு தேங்காய் கலக்கிறதுக்காக நறுக்கி வச்சுருக்கேன். சரிங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்ச விழுது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி வெந்தயம் வந்து 1/4 டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன் போடலைனாலும் அரை டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அது நல்லா வெடிக்கட்டும். வெடிச்ச பின்னாடி நம்ம நறுக்கி வச்சுக்க வெங்காயம், நமக்கு ஒரு குழம்பு ருசியாக வரணும் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயத்தை நல்லா நறுக்கிறோமோ வதக்குறோமோ அது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லெண்ணெயில் நான் சொன்ன வெந்தயம், சீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா வெடித்த பிறகு கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வதங்கின பிறகு வெள்ளைப்பூடு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டு வதக்குங்க. இப்போவே நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குழம்புக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். இப்போ போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கிடும். ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடியை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். காரத்துக்கு தேவையான அளவு மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு நாள் உங்களுக்கு இந்த மசாலா பொடி எப்படி அரைக்கணுன்றதையும் வீடியோவாக எடுத்து போடுறேன். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு பெருங்காயம் எடுத்துக்கிறோம். 2 பெருங்காய கட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆற வச்ச இந்த வெங்காயம் தக்காளியை வந்து சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டு போகிறேன். இதில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை நம்ம வந்து இப்போ வாணலியில் போட போகிறோம். இப்போ வடைச்சட்டியில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா புளி நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா, அதை நம்ம இப்போ ஊற்றிக்கிறோம். அடுத்து
நம்ம அரைச்சி வச்சு விழுதை சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதில் தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா கொதிக்க விடணும். அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம துவரம் பருப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சோம் இல்லையா, அதை அரைச்சி நம்ம சேர்த்துட்டு வரலாம். இப்போ நம்ம துவரம் பருப்பு கடலைப்பருப்பையும் மிக்சியில் போட்டு 3 பட்டவத்தல் சேர்த்துக்கோங்க. அதோடு சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் கல்லுப்பு சேர்க்கிறது தான் ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. அதனால் தூளுப்பை விட நீங்கள் கல்லுப்பையே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. அது கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பருப்பு உருண்டையை ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டது. இதில் நான் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கேன், தண்ணி சேர்த்துறாதீங்க. அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், இந்த தேங்காய் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் செய்கிறவங்களா இருந்தால் நம்ம இட்லி குக்கர்லேயே வச்சு நம்ம உருண்டை பிடிச்சிட்டு இட்லி குக்கரில் வச்சு செய்யலாம். நல்லா செய்கிறவங்கன்னா தான் அவங்க குழம்புலேயே டேரெக்டாக உருண்டை போட்டு செய்வாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் செய்கிறோம், பிகினர்ஸ் அப்படி இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, உருண்டை பிடிச்சி இட்லி குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டையை இதில் குழம்புல சேர்த்துக்கலாம். சரிங்களா? மீன் குழம்பு எப்படி செய்வோம்? மீன் குழம்புல கடைசியாக மீனை போட்டு இறக்குவோம்ல, அது போல் இந்த உருண்டையை வந்து வெந்த பிறகு நம்ம கடைசியாக அதை போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இதுலேயே கொஞ்சம் தண்ணி பதம் இருக்குது, நீங்கள் தண்ணி பதம் இல்லாமல் செஞ்சுக்கோங்க. சரியா? விரிசல் இல்லாமல் நல்லா உருண்டை போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக கூட போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்த்துக்கோங்க. கூட இன்னும் பிரிச்சுக்கலாம். விரிசல் இல்லாமல் செஞ்சுக்கோங்க. குட்டியாக செஞ்சீங்க அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் இப்போ உருண்டை பிடிச்சாச்சு. இதை வந்து நம்ம வந்து இட்லி குக்கரில் நம்ம இட்லி எப்படி வேக வைப்போம், தண்ணி ஊற்றி இட்லி சட்டியில் வந்துட்டு துணி போட்டு இதை வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். வேக வைக்கிறதுக்கு 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க. கரெக்டாக 10 நிமிஷம் சரியாக இருக்கும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி தட்டில் வச்சாச்சு. இதை நம்ம அடுப்பில் வைக்கலாம். கரெக்டாக 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் வேகட்டும். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் கழித்து இறக்கிக்கலாம். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ தேங்காவும் சோம்பு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நம்ம அந்த பக்கம் நமக்கு உருண்டை வேந்துட்டுருக்கு, அது வேகவும் இதில் போட்டு அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு அப்படியே இறக்க வேண்டியதுதான். குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ வெந்துருச்சு. நமக்கு இட்லி குக்கரில் வச்சு எடுத்தது. இப்போ நம்ம கடைசியாக இதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சு வேக வச்சு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இறக்கிடலாம். இப்போ நமக்கு பருப்புருண்டை குழம்பு ரெடி. கடைசியில் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதில் கொத்தமல்லி தூவி நம்ம சாப்பிட ரெடி ஆகலாம். இப்போ கொஞ்சமாக ஊற்றியாச்சு. இதில் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நீ கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு உப்பு தேவை, கொஞ்சம் அவங்கவுங்க தேவையான அளவு உப்பு வந்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. Thank you for watching this video.